வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த பூமியில பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் உள்ள விஷயத்தை தான் இதில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் ஒரு உங்கள் தாத்தா கையெழுத்து, உங்கள் அப்பா கையெழுத்து, வாழ்க்கை முடிச்சுட்டு போனவங்க கையெழுத்து நீங்கள் யாரை கொடுத்தாலும் உங்களுக்கு அவங்க இப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படி மிச்சம் வச்சுட்டு போனாங்க, அவங்க எந்த ரூபத்தில் வாழ்ந்தாங்கிறத இது செக் பண்ணுற கால்குலேஷன் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னத்தையோ பேரை சொல்கிறேன் சொல்லி அசால்ட்டாக நினைக்கிற வேண்டாம். இதை அந்த காலத்தில் ஒரு 21 தலைமுறைக்கு நம்ம சொல்கிறோம், ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடிலாம் வெறும் கை நாட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கைரேகை வச்சு குணபலங்களை சொல்லியிருப்பாங்க. இப்போ உள்ள நம்ம கால்குலேஷனில் நிறைய பேர் எல்லாமே கையெழுத்து ரீதியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கையெழுத்து ரீதியாக உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவினாலையும் இதில் வச்சு அவங்க பேரை கொடுத்தாலும் இதில் செக் பண்ண முடியும். அவங்க பிறந்ததுலேருந்து ஒரு 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படிலாம் வாழ்ந்துட்டு போனாங்கிற இதில் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் உண்டு. ஆகையால் இதை அசால்ட்டாக நினச்சிக்கிட வேண்டாம். இந்த கையெழுத்து மூலமாக உங்கள் முன்னோர்களை பூரா அவங்க எப்படி வாழ்ந்துட்டு போனாங்கிற கண்டுபிடிக்க கால்குலேஷன். இன்னும் எத்தனை தலைமுறை இனிமேல் வரக்கூடிய தலைமுறைக்கும் இந்த சொல்கிற மெத்தேடு மாறப்போகிறது கிடையாது. எம் முத்துப்பாண்டி பார்த்தீங்கன்னா நியூமராலஜி நம்பர் 48, பிரமிடு நம்பரு 85. 3ஆம் நம்பர் இருக்கிறதுனால இவர் உடல் உழைப்பு, அவர் மேஸ்திரி வேலை, இவருக்கு கிடைக்க வேண்டிய புகழை உடன் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தனக்கு கிடைக்க வேண்டிய நல்லா உழைப்பார், அது உழைச்சும் அவருக்கு கிடைக்க வேண்டிய புகழ் அருகில் இருக்கிறவருக்கு போய் பிடுங்கிட்டு போகிற மாதிரி கைவிட்டு நழுவி போயிடும். தனக்கு கிடைக்க வேண்டிய புகழோ மரியாதையோ வேறு ஏதாவது அங்கீகாரமோ இந்த நம்பருக்கு கிடைக்காம உடன் இருப்பவங்க கையில் மாறிவிடும். இவருக்கு நியூமராலஜி நம்பர் 40, பிரமிடு நம்பர் 82. கே தினேஷ்குமாருக்கு நியூமராலஜி நம்பர் 40, பிரமிடு நம்பர் 82. இவருக்கு முன்வீல் பஞ்சராக இருக்குது, பேக் வீல் நல்லா இருக்குது. இவருக்கு 4ஆம் நம்பருக்கு சுயபத்தி எடுக்க முடியாமல் தத்தளிப்பார், சாஸ்திரத்தை மதிப்பார், கூச்சம், பயம், டென்ஷன், படபடப்பு, அல்சர் ப்ராப்ளம் இந்த நம்பர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கே மாரிமுத்து அவருடைய நியூமராலஜி நம்பர் 35, பிரமிடு நம்பர் 77. பிறருக்கு தொண்டு செய்கிறாரு, நல்ல அறிவாளி, டேலண்டு எல்லாம் இருக்குது. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அஸ்ட்ரோ நியூமராலஜி பற்றியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வாரமாக அதே பார்த்துக்கிட்டு வரோம். அந்த பேரை பற்றியே சில பேர் என் பேர்லாம் வராதான்னு ஒரு ஆவலோடு இருக்காங்க. அந்த ஆவலுக்காக சென்ற வாரம் ஒரு 10 பேரை பற்றி போட்டிருந்தோம். இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு 10 பேரை உங்களுக்கு விளக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கட்டத்தை பற்றி விளக்கம் சொல்லையில சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம். ஒரு ஜாதகத்தையே தூக்கிட்டு பல இடத்துல போய் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பிறந்தவுடனே உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை ரெடி ஆயிடுது. அந்த பேர்ல இருந்து உங்களுக்கு காலங்காலமாக நம்ம பிறப்புலேருந்து நம்ம ஆயுள் முடிகிற வரைக்கும் என்ன தசை என்ன புத்தி ஓடுது, உங்களுக்கு இந்த டைம் யோகம் அந்த டைம் யோகங்கிறத பற்றி சுமாராக இருக்குது. இந்த நல்லது கெட்டதை பற்றி உங்களுக்கு அதை சார்ந்து சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த பூமியில் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் உள்ள விஷயத்தை தான் இதில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் ஒரு உங்கள் தாத்தா கையெழுத்து, உங்கள் அப்பா கையெழுத்து, வாழ்க்கை முடிச்சுட்டு போனவங்க கையெழுத்து நீங்கள் யாரை கொடுத்தாலும் உங்களுக்கு அவங்க இப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படி மிச்சம் வச்சுட்டு போனாங்க, அவங்க எந்த ரூபத்தில் வாழ்ந்தாங்கிறத இது செக் பண்ணுற கால்குலேஷன் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னத்தையோ பேரை சொல்கிறேன் சொல்லி அசால்ட்டாக நினைக்கிற வேண்டாம். இதை அந்த காலத்தில் ஒரு 21 தலைமுறைக்கு நம்ம சொல்கிறோம், ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடிலாம் வெறும் கை நாட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கைரேகை வச்சு குணபலங்களை சொல்லியிருப்பாங்க. இப்போ உள்ள நம்ம கால்குலேஷனில் நிறைய பேர் எல்லாமே கையெழுத்து ரீதியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கையெழுத்து ரீதியாக உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவினாலையும் இதில் வச்சு அவங்க பேரை கொடுத்தாலும் இதில் செக் பண்ண முடியும். அவங்க பிறந்ததுலேருந்து ஒரு 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படிலாம் வாழ்ந்துட்டு போனாங்கிற இதில் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் உண்டு. ஆகையால் இதை அசால்ட்டாக நினச்சிக்கிட வேண்டாம். இந்த கையெழுத்து மூலமாக உங்கள் முன்னோர்களை பூரா அவங்க எப்படி வாழ்ந்துட்டு போனாங்கிற கண்டுபிடிக்க கால்குலேஷன். இன்னும் எத்தனை தலைமுறை இனிமேல் வரக்கூடிய தலைமுறைக்கும் இந்த சொல்கிற மெத்தேடு மாறப்போகிறது கிடையாது. இந்த கையெழுத்து தாய் தகப்பன் சேர்ந்து ஒரு பேர் கொடுத்தாங்க, அதனால் அவங்க அப்பா அம்மா பேர் மாறுபடுது. அந்த பேருக்கு அவங்கவுங்க என்ன அனுபவத்தில் அவங்கவுங்க வாழ்க்கையை கஷ்டப்படுறாங்க, நல்லது கெட்டது எப்படி அணிவிக்காங்க,
இந்த கையெழுத்து ரீதியாக என்னென்ன பாதிக்கப்படுறாங்க, என்னது நன்மை அடைகிறாங்க, நன்மை தீமையை பற்றி தான் உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கோம். கையெழுத்து மூலமாக எத்தனை தலைமுறைக்குள்ளே பழைய ஆள்கள் வாழ்ந்து முடிச்சுட்டு போனவங்களையும் கண்டுபிடிக்கலாம். வரப்போகிற ஜெனரேஷனில் அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் இது கிடைக்கி இது கிடைக்கல, இது பிராப்தம் உண்டு அப்படிங்கிறத மெத்தடை இதில் உங்களுக்கு தெளிவாக விளக்கிட்டு இருக்கோம். இந்த கையெழுத்து ரீதியாக உள்ள கட்ட விஷயங்கள் சொல்லல, பேருக்காரங்களுக்கு உள்ள விஷயம் ஆணித்தரமாக பொருந்தும். இதை கட்டத்தை டி ராஜேஷ்குமார் இப்படின்னு ஒரு பேர் இருந்துக்கிட்டுனா, நியூமராலஜி நம்பர் 40, பிரமிடு நம்பர் 99, இவருக்குரிய கட்ட அமைப்பு இந்த பேரில் இருக்கிற இனிமேல் வரக்கூடிய ஜெனரேஷனையும் இதே பேர் வச்சு இதே அப்பா பேரில் பி இன்சில் போட்டால் இந்த கட்டம் மாறப்போகிறதே கிடையாது, அப்படியே தான் இருக்க போகுது. ஆகையால் ஒவ்வொரு கையெழுத்தும் இது ஒரு ஜாதக முறையில் பேர்லேயே ஜாதகம் அமைக்கிற முறையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கட்ட அமைப்பு ஆணித்தரமாக அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகிரும். அந்த அமைப்பு படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சிலவங்களுக்கு ஒரு ஆள் போன ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு இருக்க கணேஷ்குமாரை பற்றி சொல்லியிருந்தோம். கே கணேஷ்குமார் பற்றி சொல்லியிருந்தோம். அவர் ஆர் கணேஷ்குமார்னு இருந்தார். ஆர் கணேஷ்குமாருக்கும் கே கணேஷ்குமாருக்கும் ஒரே நம்பர் தான், ஒரே குணம் தான் இருக்கும். ஆனால் அவங்க அப்பா இன்சில் மாறுறதுனால அவங்க கட்டம் மாறுபடும். இதை சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய கையெழுத்து இப்போ எம் மாரியப்பன் போட்டிருக்கேன். எம் மாரியப்பனுக்கு நீங்கள் கே மாரியப்பனாக இருக்கலாம், இல்லை ஏ மாரியப்பனாக இருக்கலாம், இல்லை எஸ் மாரியப்பன், இல்லை ஆர் மாரியப்பனாக கூட இருக்கலாம். இப்போ எம் மாரியப்பன் மட்டும் போட்டிருக்கோம். உங்களுடைய எம் மாரியப்பனுக்கு மட்டும் ஆணித்தனமாக கரெக்டாக பொருந்தும். ஏன் இன்சில்லாம் பேரை கரெக்டாக சொல்லிட்டீங்க, இன்சில் மாறுபடுதுன்னா இது இல்லை அப்படின்னு. இப்போ டி மாரியப்பனுக்கும் இதே குணம் தான் இருக்கும், ஆனால் கரெக்டாக மாறுபடும். உங்களுடைய தனிப்பட்ட பேருக்கு உங்களுடைய தெளிவாக விளக்கம் தெரியும்னா தெரிவிக்க ரெடியாக இருக்கும். ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விஷயங்களும் நீங்கள் ஃபோனில் தெரிஞ்சுக்கலாம், நேரில் வர முடிஞ்சாலும் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 பேரை பற்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க ப்ரோக்ராமில் சந்திப்போம். எம் செல்வராஜுக்கு நியூமராலஜி நம்பர் 26, பிரமிடு நம்பர் 49. 26 நம்பர் படி நியூமராலஜியில் 108க்குள்ளே அந்த நம்பர் பற்றி சொல்லியிருக்கோம். இவர் 30 வயசு வரைக்கும் சொல்லலாம், திரும்ப தணிக்கணும். பின் லைஃப் நல்லாயிருக்கும். 40 பிறகு தான் வாழ்க்கை வாழத்தக்க இதாக இருக்கும். 30 வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 40 வயசுக்கு பிறவே வளர்ச்சி காணப்படும். இருந்தாலும் இவர் மன அழுத்தத்தை குறைக்க கையெழுத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரமிடு நம்பரும் பாதிக்கப்படுது. இவர் மேஸ்திரி வேலை பார்ப்பார். இவர் உடல் உழைப்பு தொழிலை பார்ப்பார். போன ப்ரோக்ராமில் உங்களுக்கு 49 நம்பரை பற்றி தெளிவாக விளக்கியிருந்தோம். 49க்கு யாரும் செய்யாத ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சுட்டு, என்னப்பா இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு செயலில் செஞ்சு காட்டுவாங்க. இந்த செல்வராஜுங்கிறது 22, அதுவும் 4ஆம் நம்பர் வர்றதுனால செல்வராஜின் பேர் உள்ளவங்க அத்தனை பேரும் ஒரு உழைப்பாளி. ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், அஜீரண கோளாறு இருக்கும், கூச்சம், பயம், டென்ஷன், படபடப்பு. இது பூரா செல்வராஜிங்கிற பேர் உள்ளவங்களுக்கு பூரா கம்பல்சரியாக சப்த ஒலிக்கு மட்டும் சொல்கிறேன், அவங்களுக்கு பூரா இந்த தாக்கம் இருக்கும். சாஸ்திரத்தை மதிக்கக்கூடியவங்க, பேர்லேயே வார் வர்றதுனால அவங்களுக்கு சப்த ஒலி பற்றி சொல்லியிருக்கோம். சண்டை குணம், போர் குணத்தோடு இருப்பாங்க, பேரில் வார் வரக்கூடாது, அது சப்த ஒலி பற்றி பேசியிருக்கோம். செல்வராஜுங்கிற பேருக்கு 22ஆம் நம்பர் வரோட அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, அஜீரண கோளாறு உண்டு. எம் செல்வராஜின் பொறையில் 26. இவர் மன அழுத்தம் இருக்கும். வாழ்க்கையில் ஏதாவது தேடுதா இருந்தால் எவ்வளோ காலம்தான் பொறுமையாக இருக்குன்னு காலை நவண்டுக்கிட்டே போகும். அதை சீக்கிரம் அடைய முடியாமல் தவங்கிக்கிட்டு இருப்பார். 30 வயசுக்கு பிறகு தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். 40க்கு பிறகு தான் வளர்ச்சி பாதைக்கு அடி எடுத்து வைப்பார். இருந்தாலும் இது நம்பர் ரீதியாக உள்ள குணம். இவருக்கு முன்வீலும் பஞ்சராக இருக்குது, பேக் வீலும் பஞ்சராக இருக்குது. இவர் சுய புத்தி கிடையாது. அவர் சொந்த முடிவெடுத்து ஓடுவார். அட்வைஸ் பண்ணால் துறப்போன்னு சொல்லிடுவார். இவர் சாதிக்கணும்னா கையெழுத்தை மாற்றணும். பெரும்பாலும் 30 வயசு வரைக்கும் அதை அடைய முடியாது 8ஆம் நம்பர்காரங்களுக்கு. 40க்கு பிறவே வளர்ச்சி காணப்படும். இருந்தாலும் மன அழுத்தத்தை குறைக்க கையெழுத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நம்பரு 2 பக்கம் பஞ்சராக இருக்கனால பேர் மாற்றினா பிறவே வளர்ச்சி காணப்படும். இப்போது இவர் கையெழுத்தை கட்டத்தை பார்ப்போம். இவருடைய ஜாதக அமைப்பு இப்படி பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் ராகு இருக்குது. லக்னத்தில் ராகு இருக்கனால பிடிவாதக்காரன்னு சொல்லியிருக்கோம். குரு இருக்கார், அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பார். வாக்கு எடுபடலை, தைரியம் இல்லை, 4ஆம் இடம் சார்ந்த கவலை, சுகஸ்தானத்தை அணிவிக்க முடியாமல் தவிக்காரு. பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியெல்லாம் இருக்குது.
6ஆம் இடம் வலுத்து காணப்படுது. சூரியனும் மறைஞ்சிருது, சந்திரனும் மறைஞ்சிருது. ஆகையால் எதிரிகள் ஏதாவது தப்பு செஞ்சால் சரி போன்னு மன்னிச்சு விட்டுருவாரு. கொஞ்சம் கடன் பிரச்சனையை சந்திக்காரு. நோய் கடன் வம்பு வழக்கு காட்டுது. 6ஆம் இடத்தை க்ளீன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. நண்பர் வட்டாரம் நல்லா இருக்குது. மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்பா சொத்து சுத்தமாக இல்லை. இவருடைய பார்வை கூட ஒரு பார்வை தான் உழுது. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப காலதாமதமாகும். இந்த நம்பரை தாமதப்படுத்தும். இந்த நம்பர்காரருக்கு அப்பா சொத்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப வயசு ஒரு 70 வயசுக்கிட்ட நெருங்கின அப்புறம் தான் கிடைக்கக்கூடிய தருணத்தை கொண்டு வர மாதிரி கொண்டு வரும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்குது, சூரியன் இருக்குது. அப்போ உணவு பொருள் நெருப்பு சம்பந்தமான தொழில் 2 காட்டுது. லாபஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். வீண் வரையும் பண்ணலை. இவருக்கு 2, 5, 11 தனஸ்தானத்தில் பூர்வ புண்ணியம் மட்டும் இருக்கிறதுனால பெரிய அளவில் பணப்புழக்கம் இல்லை. இருப்பு ஸ்தானமும் இல்லாத கவலை. இவருடைய கவலையில் படுத்திக்கிட்டுனா பூர்வ புண்ணியம் மட்டும் அதிர்ஷ்டம் யோகம் இருக்குது. மற்றபடி இவருடைய கவலை பார்த்தீங்கன்னா எம் செல்வராஜுக்கு தன்னம்பிக்கை இருக்குது, வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மி, சுகம் சார்ந்த கவலை, புகழ் சார்ந்த கவலை, பாகிஸ்தானம் கம்மியாக இருக்குது. தாத்தாவோட புண்ணியம் மட்டும் இருக்குது, அப்பா புண்ணியம் கம்மியாக இருக்குது. தொழில் ஏதாவது பிஸியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் லாபம் பார்க்கல ஒன்றையும் காணும். இவருடைய கவலை வாக்கு எடுபடலை, தைரியம் இல்லை, சுகம் சார்ந்த கவலை, புகழ் சார்ந்த கவலை, கையில் இருப்பு இல்லாமல் தவிக்கிறார். இதுதான் எம் செல்வராஜின் குணநலங்கள். அடுத்து கே செல்வராஜ். கே செல்வராஜுக்கு நியூமராலஜி நம்பர் 24, பிரமிடு நம்பர் 29. கே செல்வராஜுக்கு ஜாதக அமைப்படி பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி 24 வர்றதுனால 24ஆம் நம்பர் தனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லி 10 வருஷம் வாய் விட்டு புலம்பிக்கிட்டே இருப்பார். குழப்ப நிலையிலே இருப்பார். 2ஆம் நம்பரு நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்குது. பிரமிடு நம்பர் ரகசிய நம்பரு. பேக் வீல் பஞ்சராக இருக்குது. முன்வீல் நல்லா இருக்குது, பேக் வீல் பஞ்சராக இருக்குது. நீரும் நெருப்பும் சேரக்கூடாது. இது 2ஆம் நம்பராக இருக்கனால நீராக ஒரு நேரம் சாந்தமாக இருப்பார். 9ஆம் நம்பர் வரனால ஒரு நேரம் அகோர குணமாக இருக்கும். நீரும் நெருப்பும் சேர்றதுனால ஒரு அகோர குணம் இருக்குது. எவரையும் நம்ப மாட்டார். ரொம்ப வள கொடுத்து வாங்கக்கூடிய இந்த நம்பரு கையெழுத்தை மாற்றின அப்புறம் தான் வெற்றி காண முடியும். இவருக்கு தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, தைரியஸ்தானம் நல்லா இருக்குது, சுகஸ்தானம் நல்லா இருக்குது, வீடு கட்ட யோகம் எல்லாம் உண்டு, குழந்தை பாக்கியம் இருக்குது, நோய் கடன் வம்பளக்கெல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் சுத்தமாக இல்லை, நண்பர் வட்டாரம் கம்மியாக இருக்குது, மனைவி கூட அண்டர்ஸ்டாண்டிங் திருப்தி எல்லாம் கம்மியாக காட்டுது. அப்பா சொத்து இந்த பார்வையில் தான் விழுது. காலதாமதமாகி கிடைக்கும். தொழில் சார்ந்த கவலை இந்த பார்வையில் தான் விழுது. இருப்பு ஸ்தானம் வச்சுருக்காரு. 2, 5, 11 பூர்வ புண்ணியமும் நல்லா இருக்குது, இருப்பு ஸ்தானம் நல்லா இருக்குது. அதனால் இவர்கிட்ட எப்படியும் பணப்புழக்கம் இருக்கும். வீண் வரையும் பண்ணலை. இவருடைய கவலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்கு எடுபடலை, அப்பா சொத்து இந்த பார்வையில் தான் விழுது. இருந்தாலும் இதை சார்ந்த கவலை உண்டு. டைரக்டாக இல்லாதனால புகழ் சார்ந்த கவலை, அதிர்ஷ்டம் சார்ந்த கவலை, தொழில் ஸ்தானம் காலியாக இருக்கனால வேறு என்ன செய்யன்னு தவிக்கிறாரு. தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் சுத்தமாக இல்லை, கலத்தரம் கல்யாணம் சார்ந்த கவலை, மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது, அதிர்ஷ்டம் யோகம் கம்மியாக இருக்குது, தொழில் சார்ந்த கவலை. இதுதான் கே செல்வராஜின் குணநலங்கள். பி முத்துப்பாண்டி. தமிழ்நாட்டில் முத்துப்பாண்டிங்கிற பேர் நிறையா இருக்காங்க. பி முத்துப்பாண்டிங்கிறவர் எப்படி வளர்றாரு பார்ப்போம். இவருக்கு நியூமராலஜி நம்பர் 52, பிரமிடு நம்பர் 35. 52க்கு உங்களுக்கு நியூமராலஜியில் 25 நம்பரை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். 25 நம்பரை பற்றி ஸ்பெஷல்லாம் போட்டிருக்கோம். புதனும் சந்திரனும் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இவர் மனைவிட்டு திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். கீழே உள்ள நம்பரு 35 வர நல்ல மன அழுத்தம் இருக்கும். இந்த நம்பரு வெள்ளந்தியாக இருக்கும். பிறருக்கு போய் தேடி உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த நம்பரு இவரும் பிறருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருப்பார். சுயமாக ஓடுறதுக்கு இவருடைய முன்வீல் பஞ்சராக இருக்குது, பேக் வீலும் பஞ்சராக இருக்குது. உங்களுக்கு இவருக்கு பிறருக்கு தொண்டு செய்வார். அட்வைஸ் பண்ணிக்கிட்டே 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணியே காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். தனக்குன்னு தேடலை காரிய தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நம்பர் பிறருக்கு தொண்டு செய்ய போனால் மதிப்பு மரியாதை கொடுத்து கொண்டே இருக்கும். சொந்தமாக தான் வாழ்க்கையில் தேடிக்கிட்டு இருக்கல தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மன அழுத்தத்திலே இருக்கும். 40க்கு பிறகு தான் ஒரு மதிக்கத்தக்க ஆளாக இருக்கணும். உங்களுக்கு 8ஆம் நம்பரை பற்றி சொல்லியிருக்கோம். இவருக்கு ஜாத அமைப்பை பற்றி பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி கிரகம் இருக்குது, சூரியனும் இருக்குது. ஒரு மந்தமாக இருப்பார், ஒரு வேகம் இருக்காது. சூரியன் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மி. 4ஆம் இடம் வலுத்து இருக்குது. 4ஆம் இடம் நல்லா இருக்கனால சனிக்கிரகம் இருக்கனால ஏதாவது அடையினா தாமதமாகும். சூரியன் இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. அணுக்கிரகம் குழந்தை வாய்க்கெல்லாம் காட்டுது. வம்பு வழக்கெல்லாம் 6ஆம் இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, நல்லது. 7ஆம் இடம் சுக்கிரன் இருக்குது, ராகு இருக்குது.
7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சேரக்கூடாது. ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் மனைவி கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பிடிவாதம் இருக்கும், கருத்து வேறுபாடு கொடுத்துருக்கும். சுக்கிரன் வந்தால் ஒரு கலத்துற தோஷம் இதிலே உருவாகிக்கிடுது. 8ல் ராகு இருக்கிறதுனால படுத்தா எந்திக்க முடியாத ஒரு டயர்டை காட்டுது. 7ஆம் இடம் ராகு இருக்கக்கூடாது, சுக்கிரன் இருக்கக்கூடாது. ராகு இருந்தால் கருத்து வேறுபாடு, மனைவி கூட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும். சுக்கிரன் இருக்கிறதுனால கலத்துற தோஷம் இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால படுத்தா எந்திக்க முடியாததுக்கு டயர்டு காட்டுது. 9ஆம் இடம் பாகிஸ்தானம் அப்பாச்சத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. தொழில்ஸ்தானத்தில் ராகு இருக்கனால ஒரு கம்சன் தொழில் பார்த்துக்கலாம். அங்கே பார்வையில் நெருப்பு தொழிலும் காட்டுது, இரும்பு தொழிலும் காட்டுது. இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும், பூர்வ புண்ணியம் பார்வையில் தான் விழுது, வீண் வரையும் பண்ணலை. பி முத்துப்பாண்டியோடைய கவலை எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னம்பிக்கை இருக்குது, வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மி, இருப்பு சார்ந்த கவலை. இதுதான் பி முத்துப்பாண்டியின் குணநலங்கள். இப்போ எம் முத்துப்பாண்டி பார்த்தீங்கன்னா நியூமராலஜி நம்பர் 48, பிரமிடு நம்பரு 85. 3ஆம் நம்பர் இருக்கிறதுனால 48ஆம் நம்பர் உங்களுக்கு 108க்குள்ளே சொல்லியிருக்கோம். 108க்குள்ளே போய் நீங்கள் அந்த நம்பரை சர்ச் பண்ணிங்கன்னா தெளிவாக பார்த்துக்கலாம். தன்னுடைய உழைப்பு தனக்கு பிரயோஜனப்படாமல் அவருடைய உழைப்பு இன்னொரு ஆளுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி நகண்டு போயிடும். இந்த நம்பருக்கு அந்த மாதிரி தன்மையை கொடுக்கும். 85ஆம் நம்பருக்கு ஒரு மேஸ்திரி வேலை, பிறருக்கு தொண்டு செய்கிற வேலையே இருக்குது. உடல் உழைப்புக்கு சொல்ல தொழிலை ஒரு அறிவு சார்ந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவார். அறிவு சார்ந்த வேலை இருக்குது. அல்சர் ப்ராப்ளம் காட்டுது, இங்கே சளி தொந்தரவு காட்டுது. இவர் முன்னெச்சரிக்கைக்காரர், புது விஷயங்களை செய்யறதுக்கு எதுக்கு போட்டுன்னு சொல்லி ரிஸ்க் எடுக்க மாட்டார். முன்வீலில் 25% ஏர் இருக்குது, பேக் வீலு பஞ்சராக இருக்குது. இது சுயமுடி எடுக்க முடியாமல் தத்தளிக்கும், ஒரு ஆறை டையப் பண்ணி தான் வாழ வைக்கும். அடுத்தவங்க என்ன நினைக்காங்கன்னு சொல்லி தான் வாழக்கூடிய வாழ்க்கையை தானே கெடுத்துக்கொள்வார். இவரை டவுட்டை கிளீன் பண்ண கையெழுத்து மாற்றினா அப்புறம் தான் ஜெயிக்க முடியும். இவருடைய ஜாதகம் எம் முத்துப்பாண்டியோட ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்குது, பிடிவாதக்காரர். சூரியன் இருக்குது, தன்னம்பிக்கை நல்லா இருக்குது, பாடி ஹீட் இருக்குது. வாக்கில் சனிக்கிரகம் இருக்கனால வாயை கொடுத்து புறாரை மாட்டிக்கிடுவார். புதன் இருக்கனால டெக்னிக்கலாக பேசுவார், வாக்கு தான் வலிவாக இருக்குது. வாய் திறமையால் ஜெயிக்கக்கூடியவர். ஏதாவது இன்சூரன்ஸ் துறைக்கு போகலாம், இல்லை வாயால் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய தொழில் எது நான் எடுத்துக்கலாம். தைரியம் கம்மியாக இருக்குது. 4ஆம் இடம் ராகு இருக்கனால ஒரு சுகபோகத்தை அணிவிக்க முடியாமல் ஒரு மனக்கவலை, அது சார்ந்த கவலை இருக்குது. சுக்கிரன் இருக்கனால சுகபோகத்தை அணிப்பார். ராகு 5ல் இருக்கனால பிள்ளைகள் எதாவது இருந்ததுன்னா பிள்ளைகள் சார்ந்த கவலை அடைஞ்சிக்கிட்டே இருப்பார். குழந்தைகள் இருந்தால் அடையிறதுக்கு லேட்டாக கொடுக்கும். அப்படியே குழந்தை வந்துட்டால் பிள்ளைகளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். 6ல் சுக்கிரன் கெட்டு போயிருக்கு, அதனால் மனைவியிடம் திட்டு வாங்குவார். சின்ன பிள்ளைகள் அம்மாட்ட திட்டு வாங்கி, சகோதரி இருந்தால் சகோதரியிட்ட திட்டு வாங்கணும். கல்யாணத்துக்கு பிறகு மனைவிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கும். சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. 7ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடம் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ராகு இருக்கக்கூடாது. இதை சரி பண்ணி கொள்ள வேண்டும். அப்பா சொத்து சுத்தமாக பார்வை இல்லை. இவருக்கு அந்த புகழ் சார்ந்த கவலை, பாக்கியம் சார்ந்த கவலை, அப்பாவுடைய சொத்து கிடைக்கலன்னு ஒரு ஆள் இந்த நம்பர் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும், சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நம்பருக்கு இவருக்கு பாக்கியம் சார்ந்த கவலை இருக்குது. புகழ், அதிர்ஷ்டம், யோகாலாம் கம்மியாக இருக்குது. தொழில் இரும்பு தொழிலும் நெருப்பு தொழிலும் காட்டுது. தொழிலெலாம் பிஸியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்வையில் விழுது. கம்சம் தொழிலும் காட்டுது, உணவு தொழிலும் காட்டுது. இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். 2, 5, 11ல் 2ஆம் இடம் வலுத்திருக்கு, பணத்தை எண்ணி பார்க்காரு. பூர்வ புண்ணியம் மொத்தம் கொஞ்சம் பார்வையில் கிடைக்கி இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும், வீண் வரையும் பண்ணலை. பி முத்துப்பாண்டியோடைய வாழ்க்கை தரம். இவருடைய கவலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைரியம் கம்மியாக இருக்குது, புகழ் சார்ந்த கவலை, அப்பா சொத்து கிடைக்கலன்னு ஒரு ஏக்கம், இருப்புலாம் ஒன்றும் காணும். கையில் நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன், தொழிலெலாம் பிஸியாக பார்க்குறேன், தொழில் ஸ்தானம் வலுத்திருக்கு, தொழில் நல்லா பார்க்காரு, ஆனால் இருப்பில் ஒன்றையும் காணும். இந்த பார்வையில் தான் வலுது, வீண் வரையும் பண்ணலை. இருந்தாலும் இவருக்கு தைரியம் கம்மி, புகழ் சார்ந்த கவலை, இருப்பு சார்ந்த கவலை. இதுதான் எம் முத்துப்பாண்டியின் வாழ்க்கை தரம். கே தினேஷ்குமாருக்கு நியூமராலஜி நம்பர் 40, பிரமிடு நம்பர் 82. இவருக்கு முன்வீல் பஞ்சராக இருக்குது, பேக் வீல் நல்லா இருக்குது. இவருக்கு 4ஆம் நம்பருக்கு சுயபத்தி எடுக்க முடியாமல் தத்தளிப்பார், சாஸ்திரத்தை மதிப்பார். கூச்சம், பயம், டென்ஷன், படபடப்பு, அல்சர் ப்ராப்ளம் இந்த நம்பர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிரமிடு நம்பர் நல்லா இருக்குது, அதனால் சுயப்படுத்தி எடுத்துருவார். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனிக்கிரகம் இருக்குது, மந்தமாக இருப்பார். வாக்கில் ராகு இருக்குது, குத்துற மாதிரி பேசுகிறாரு. புதன் இருக்குது, டெக்னிக்கலாக பேசுகிறாரு. சந்திரன் இருக்குது, சாந்தமாக பேசுகிறாரு. தைரியம் இருக்குது, சுகஸ்தானம் நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம் இந்த பார்வையில் தான் கிடைக்கி. புதன் 6ல் உச்சம் பெறுது, அதனால் இவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கப்புன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவார்.
குரு வேற 6ல் மறைஞ்சிருக்கனால சுபகாரியம் எதுவும் நடக்குன்னா காலதாமதத்தை கொடுக்கும். 7ஆம் இடம் ராகு இருந்தால் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும். சூரியன் இருக்குது, நல்லா இருக்குது. அப்பாச்சத்து காலியாக இருக்குது. தாத்தா புண்ணியமும் அப்பா புண்ணியம் ரெண்டும் இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த இடம் காலியாக இருக்குது. தொழிலில் நெருப்பு சம்பந்தமான தொழில் காட்டுது. இருப்பு இருக்குது, வீண் வரையும் பண்ணலை. கே தினேஷ்குமாரோடைய கவலை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாத்தா புண்ணியம் இல்லை, அப்பா புண்ணியம் இல்லை. பணம் இருப்பு, தொழில் ஏதோ பார்க்கறாரு, நார்மலாக ஒரு பணத்தை தனஸ்தானம் எண்ணி தான் பார்க்காரு, இருப்பு கம்மியாக இருக்குது, ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறக்கூடிய அளவுக்கு அவருடைய மீடியமான ஒரு வாழ்க்கை தரமாக காட்டுற மாதிரி அவருக்கு இருக்குது. இருப்பு சார்ந்த குறை இன்னும் காணலையே அப்படின்னு ஒரு மனநிலையில் இருப்பார். இதுதான் கே தினேஷ்குமாரின் வாழ்க்கை தரம். கே விஜயகுமாரின் வாழ்க்கை தரத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கு நியூமராலஜி நம்பர் 28, பிரமிடு நம்பர் 14. இவருக்கு முன்வீல் நல்லாயிருக்கு, பேக் வீல் நல்லாயிருக்கு. உங்களுக்கு நியூமராலஜியில் 28 நம்பரை பற்றி சொல்லியிருக்கோம். ஒரு நண்டை பாத்திரத்தில் அள்ளி போட்ட மாதிரி ஏறி வரையில் ஒரு காலை பிடிச்சி நண்டு இழுத்து விட்டு ஒரு வாழ்க்கை தரத்தில் இருக்கிற நிலையிலே இருக்கிற மாதிரி ஒரு சறுக்கி விட்டோம். ஒரு 10 படி எடுத்து வச்சாருன்னா சரணம் இழுக்கி கீழே உள்ள பின்னாடி உள்ள நண்டு இழுத்து போட்ட மாதிரி ஒரு ஏறி வரையில் ஒரு இறக்க நிலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நம்பருக்கு 14ஆம் நம்பர் பிரமிடு நம்பர் நல்லாயிருக்கு, நியூமராலஜி நம்பர் இருக்குது, பிரமிடு நம்பர் நல்லாயிருக்கு. 14ஆம் நம்பரு ஒரு தாழ்மை மனப்பான்மை, யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடிய தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு நியூமராலஜி பற்றி தெளிவாக இருக்கும். 108க்குள்ள போய் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இவருக்கு நியூமராலஜி நம்பர் நல்லாயிருக்கு, பிரமிடு நம்பர் நல்லாயிருக்கு. இங்கே உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது, இங்கே பிளான் போடக்கூடிய திட்டம் இருக்குது. ஆகையால் இவருக்கு நம்பர் நல்லா இருக்குது. இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா லக்கணத்தில் ஒன்றையும் காணும், தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. வாக்கில் சுக்கிரன் இருக்குது, நெளிவு சுழியாக பேசி டெக்னிக்கலாக பேசிடுவார். அனைவரையும் கவரத்தக்க வழியில் பேசுவார். தைரியம் கம்மியாக இருக்குது. சுகஸ்தானம் நல்லா இருக்குது. குழந்தை பாக்கியெல்லாம் கிடைச்சிருந்து. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறனால எதிரிகள் ஏதாவது தப்பி செஞ்சால் சரி போன் மன்னிச்சு விடுவார். 7ஆம் இடம் சுக்கிரன் இருக்குது, கலத்திர தோஷம் காட்டுது. அப்பா ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். பாக்கியம் சார்ந்த கவலை, புகழ், அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாம் காலியாக இருக்குது. புண்ணிய கணக்கு கம்மியாக இருக்குது. இவருடைய தொழில் 5 கரகம் இருக்கிறதுனால வலுத்து காணப்படுது. ஏதாவது அதில் பார்வையில் வேற 4ஆம் இடம் பார்வையில் வேற அது தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால பிஸியாக தொழில் பார்த்துக்கிட்டே இருப்பார். நெருப்பு தொழில் காட்டுது, கம்சம் தொழில் காட்டுது. ஆகையால் இவருக்கு தொழில் எப்பயும் பிஸியாக இருப்பார். தனஸ்தானம் ஒரு கரகம் இருக்குது, வீண் விரயம் பண்ணலை. இவருக்கு 2, 5, 11 3 இடத்துல தனஸ்தானம் இருக்குது. தேவைக்கு பணம் இருக்கும், இருந்தாலும் அது ஒவ்வொரு கிரகமாக இருக்கிறதுனால என்ன காணலையேன்னு ஒரு மனநிலை இருப்பார். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இவருடைய கவலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, தைரியம் இல்லை, பாகிஸ்தானம், புகழ் சார்ந்த கவலை, அதிர்ஷ்டம் சார்ந்த கவலை. இதுதான் கே விஜயகுமாரின் வாழ்க்கை தரம். எஸ் முத்துக்குமாரின் வாழ்க்கை தரத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கு நியூமராலஜி நம்பரு 43, பிரமிடு நம்பரு 43. முன்வீலும் பஞ்சரு, பேக் வீலும் பஞ்சரு. இவர் ஒரு வெள்ளந்தியாக இருப்பார். ஊருக்கெல்லாம் தொண்டு செய்ய போய்கிட்டே இருப்பார். தனக்குன்னு ஏதாவது தேடிக்கிட்டே இருந்தால் விட தெரியாமல் போயிடும். நிறைகடம் அடைய செய்ய முடியாது. ஏதாவது ஒன்று கிடைச்சா அதை நிறைவடைய முடியாது. 7ஆம் நம்பர் கேது இருக்கிறனால, ஏன்னா 2 பக்கம் ஒரே நம்பர் வரையில ஒரு தன்னம்பிக்கை, ஏதாவது ஒரு செய்ய முடியாத ஒரு வேலையை செய்ய வைக்கும். இருந்தாலும் அவருடைய செயல் அனைத்தும் பிறருக்கு பிரயோஜனமாகும். தனக்குன்னு தேடலை சுத்தமாக அவருக்கு கிடைக்கிறது. அந்த யோக பலன் கம்மியாக இருக்கும். ஏதாவது நம்ம சொல்கிறோன்னா அந்த விஷயத்த உங்களுக்கு 2, 4, 7, 8 பேரை மாத்திரம் சொல்லியிருக்கேன். இவருக்கு 7ஆம் நம்பர் வர்றதுனால நம்ம உங்களுக்கு 4ஆம் நம்பருக்காரங்க நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கோம். 8ஆம் நம்பருக்கு நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கோம். 7ஆம் நம்பருக்காரங்க வந்து தனக்கு ஒரு ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டா மட்டும்தான் சாமியை நம்புவாங்க. இல்லைன்னா சாமியை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சாமி இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு கொடி வச்சு பேசுவாங்க. உடன் இருக்கிறவங்க பூரம் அவங்கள பார்த்து கூட இருக்கிறவங்கள வந்து எரிச்சல் ஊட்டி விட்டுருவார். இவர் ஊரில் வெளியே வந்து நாத்திக மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். உள்ளே போய் அவர் வீட்டில் போய் பார்த்தா அவர் தான் உளுந்து சாமியை ஓவராக கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். அந்த கேரக்டரில் இருப்பார். கூட இருக்கிறவங்களுக்கு பூரம் அவர் ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். அவர் வாழ்க்கையில் சாமிகிட்ட எது வேண்டுனா எனக்கு நிறைவுள்ளம் தாருங்கன்னு சொல்லி வேண்டணும். ஏன்னா அந்த நம்பரு நிறைகுடம் ஆக்க வைக்காது. ஏதோ ஒரு மனக்கவலையில் இருந்துக்கிட்டு இருக்கும். எவ்வளோதான் உளுந்தாலும் இந்த முதுகு எவ்வளோ நாள் இந்த உளுந்து எந்திரிச்சாலும் நான் தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாதிரி அது உளுந்து எந்திக்க வைக்கும். மறுபடியும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பார். 100 தடவை முயற்சி எடுத்தால் 2 தடவை 3 தடவை தான் வெற்றி பார்க்க முடியும் அந்த நம்பருக்கு. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த செகண்டுக்கு அவர் அடையவும் முடியாது. ஏன்னா அந்த ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுட்டு போனோன்னா அந்த செகண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அது அந்த பேர் மாற்றக்கூடிய தருணத்துக்கு அவரை வர வைக்காது, அலட்சியப்படுத்துவார்.
சாஸ்திரம் அந்த மாதிரிலாம் இருக்குல்லன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அந்த செகண்டுக்கு ஏற்றுக்குறாரு. ஒரு செகண்டுக்கு ஏற்றுக்கிட்டு மறு செகண்டுக்கு அதை மறந்து போயிடுவார். இல்லை அவர் கரைய விடாமல் அந்த நம்பர் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். இவர் கையெழுத்து மாற்றின அப்புறம் தான் ஜெயிக்க முடியும். இவருடைய கட்ட அமைப்பை பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்குது, பிடிவாதமாக இருக்கார். சுக்கிரன் இருக்குது, டெய்லி ஒரு புத்தாடை கட்டி மகிழ்றார், வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மி. 4ஆம் இடம் ராகு இருக்கிறனால சுகபொங்கல் அணிவிக்கிறதுக்கு காலதாமதமாகும். அதை சார்ந்த கவலை. 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால கொஞ்சம் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி வீடு கட்டினாலும் அந்த திருப்தி கம்மியாக இருக்கும். சூரியன் இருக்கிறனால பரவாயில்லன்னு சொல்லலாம். குலதெய்வம் அனுகிரகம் கம்மியாக இருக்குது. குழந்தை பாக்கியம் இந்த பார்வையில் கிடைக்கிது. நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. கையை விட்டு அன்ற அளவுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்போட அன்னோனியமாக இருப்பார். மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா திருப்திலாம் காட்டுது. கொஞ்சம் நரம்பு பலகீனம் காட்டுது. சனிக்கிழமை 8 முறையினால அப்பா சொத்து கிடைக்கிறதுக்கு இந்த நம்பர்காரர்களுக்கு ரொம்ப தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை சார்ந்த கவலை உண்டு. 10ஆம் இடம் சுக்கிரன் இருக்குது, ராகு இருக்குது. கம்சம் தொழில் பார்ப்பார், உணவு தொழிலும் பார்க்கலாம். 4ஆம் இடத்துல இருந்து ராகு வேற 10ஆம் இடத்தை நோக்கிறதுனால தொழில்ஸ்தானம் வலுத்திருக்கனால தொழில் எப்பயும் பிஸியாக இருப்பார். இருப்பு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது. அங்கே வந்து 10 ரூபா வருதுன்னா 20 ரூபா வரையும் காட்டுது. வரவுக்கு மீறி செலவு காட்டுது. 2, 5, 11 தனஸ்தானம். அவருக்கு 2ஆம் இடத்துல இல்லை, 5ஆம் இடத்துல இல்லை, இருப்பு ஸ்தானத்தில் மட்டும் ஒரு கிரகம் இருக்குது. ஆனால் அங்கே விரையும் 2 மடங்கு காத்துக்கிட்டு இருக்கு. கையில் 10 ரூபா இருந்தால் 20 ரூபா விரையும் காட்டுது. சுக்கிரன் வேற 12 இருக்கனால நித்திரை உறக்கம் உண்டு. சந்திரன் இருக்கனால மனக்குழப்பம் உண்டு. இவருடைய கவலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மி, பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், யோகம் இந்த 2ம் காலியாக இருக்குது. இவருக்கு வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மி, பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம் இந்த 4 கவலைகள் இவருக்கு இருக்குது. பணம் இருப்பும் தேவையான அளவு இல்லை. வரவுக்கு மீறி செலவு இருக்கனால இதை சார்ந்த கவலை தான். முத்துக்குமாரின் வாழ்க்கை தரம். ராஜேஷ்குமாருக்கு நியூமராலஜி நம்பர் 40, பிரமிடு நம்பர் 99, முன்வீல் பஞ்சராக இருக்குது, பேக் வீல் நல்லா இருக்குது. 99 வர்றதுனால ஏதாவது உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது. இவர் நல்லா உழைக்கக்கூடிய நம்பரு. இதுக்கு அல்சர் ப்ராப்ளம் கொடுக்கு. இந்த நம்பருக்கு சுயபத்தி எடுக்க முன்வீல் பஞ்சராக இருக்கனால வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இவருக்கு 2 பக்கம் பஞ்சராக இருக்குது. இவருக்கு முன்வீல் மட்டும் பஞ்சராக இருக்குது. பேக் வீலு நல்லா இருக்குது. ஏதாவது ஒரு சாதனைக்கு எந்திரிச்சு ஓடணும்னு நினைக்காரு. முன்வீல் பஞ்சர்னால தவிச்சிக்கிட்டு இருக்காரு. தன்னம்பிக்கை நல்லா இருக்குது. சுக்கிரன் நல்லா இருக்குது. வாக்குஸ்தானம் எடுபடுது. தைரியம் கம்மி. சுகபோகங்களை பூரா நல்லா அனுபவிச்சுக்கிறாரு. எப்படியும் வீடு கட்டுற யோகம். ஒரு புதுமையான விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கிற தன்மை, டக்குன்னு ஒரு விஷயத்தை அப்செட் பண்ணி ஈஸியாக புரியக்கூடிய மெத்தடு எல்லாமே 4ஆம் இடம் வலுத்திருக்கு. படிப்பு நல்லாயிருக்கும். மெமரி பவர் உண்டு. வீடு கட்டுற யோகம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய தருணத்தை பண திருப்தியாக வீடு கட்டி வாழ்வார். குழந்தைகள் சார்ந்த கவலை. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால பிள்ளைகள் சார்ந்த கவலை உண்டு. சூரியன் இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லலாம். நோய் கடன் வம்பழக்கெல்லாம் கிடையாது. கல்யாணம் இந்த நம்பருக்கு தாமதப்படுத்துது. கல்யாணம் மனைவி கூட வந்தாலும் அனுசரித்து போகிறது இந்த நம்பருக்கு கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பும் கையை விட்டுன்ற அளவுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. அப்பா சொத்து இந்த பார்வையில் சுத்தமாக இல்லை. எந்த கிரக பார்வையும் இல்லை. அதனால் இதை அடையிறதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கும். அதை சார்ந்த கவலையில் இருப்பார். தொழில் ஸ்தானம் இந்த பார்வையில் தான் உழுது. இருந்தாலும் கொஞ்சம் தொழில் சார்ந்த கவலை உண்டு. பார்வையினால கொஞ்சம் தப்பிப்பார். 10 ரூபா வருது, அங்கே 40 ரூபா விரையும் காட்டுது. வரவு 10, அங்கே விரையும் 40. இவருடைய தனஸ்தானம் 2, 5, 11 3 இடம் வளர்த்துருக்கு. அதை பூரா இங்கே ஒரு கிரகம், இங்கே ஒரு கிரகம், மொத்தம் 4 கிரகம். இங்கே 4 கிரகத்தை எடுத்தால் 40 ரூபா இருந்தால் அங்கே 40 ரூபா விரையும். இவர் சுபவிரயமாக காட்டிக்கிடுவார். பணஸ்தானமும் நல்லா இருக்குது. வரவுக்கு மீறி செலவும் காட்டுது. அந்த ரூபாவை பூரம் போய் ஒரு வீடை கட்டி அணிவிக்காரு, சுகபோகங்களை அணிவிக்காரு. இவருடைய கவலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைரியம் கம்மி, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பு மட்டும் இல்லாமல் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது. புகழ் சார்ந்த கவலை. அப்பா சொத்து அடையக்கூடிய ஏகத்தினால ஒரு தவிப்பில் இருப்பார். தொழில் சார்ந்த கவலை. ராஜேஷ்குமாரின் வாழ்க்கை தரம். கே மாரிமுத்து. அவருடைய நியூமராலஜி நம்பர் 35, பிரமிடு நம்பர் 77, முன்வீல் பஞ்சராக இருக்குது, பேக் வீல் நல்லா இருக்குது. தொண்டு செய்கிறாரு. நல்ல அறிவாளி, டேலண்ட்டு எல்லாம் இருக்குது. மன அழுத்தத்திலே கிடப்பார். உங்களுக்கு 8ஆம் நம்பரை பற்றி தெளிவாக வைக்கிறோம். 108க்குள்ளே அந்த நம்பரை போய் பாருங்கள். 35 நம்பருக்குரிய பணம் நீங்கள் நல்ல தெளிவாக அதில் போய் பார்க்கணும். அவங்க கடத்தை பார்த்துக்கலாம். இவர் ஒரு மன அழுத்தத்தை குறைக்க கையெழுத்து மாற்றின அப்புறம் தான் கிடைக்கும். பேர் மாற்றம்ங்கிறது இவருக்கு 30 வயசுக்கு பிறகு தான் இந்த நம்பர்காரங்களுக்கு கிடைக்குது.
பேக் வீல்னால் நல்லா இருக்குது, எந்திரிச்சு ஓடணும்னு நினைக்காரு. இவரை மாதிரி தான் பேக் வீல் நல்லா இருக்குது, ஃப்ரண்ட் வீல் பஞ்சராக இருக்குது. இவருக்கு அதே நிலைமை. இவருக்கு கட்ட அமைப்பு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. வாக்கில் ராகு இருக்குது, கொத்துற மாதிரி பேசுகிறாரு. வாக்கில் சூரியன் இருக்குது, அடித்து பேசுகிறாரு. தைரியம் கம்மி, சுகம் சார்ந்த கவலை, குழந்தை பாக்கியம் பார்வையில் கிடைக்கி. சூரியன் 6ல் மறையுது. வாழ்க்கையில் எப்படா வெளிச்சம் கிடைக்குன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கார். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. அப்பா சொத்து ராகு இருக்குது, சுக்கிரன் இருக்குது. அப்பா சொத்து எப்படியும் கிடைச்சிடும். தொழில் சார்ந்த தொழில் ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது, நீர் சம்பந்தமான தொழில் காட்டுது. இருப்பு ஸ்தானம் இருக்குது, அவருக்கு 20 ரூபா வருது, 10 ரூபா வரையும் காட்டுது. கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கனால கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக போய்கிட்ட ஒரு அலைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இவருடைய கவலை நடத்திக்கிட்டீங்கன்னா தன்னம்பிக்கை கம்மி, தைரியம் கம்மி, சுக சார்ந்த கவலை, குலதெய்வம் 5ஆம் இடம் சார்ந்த அதிர்ஷ்டம், யோகம் சார்ந்த கவலை. இதுதான் கே மாரிமுத்தின் வாழ்க்கை தரம். எம் மாரியப்பனை பார்த்தீங்கன்னா நியூமராலஜி நம்பர் அதே மாதிரி இவருக்கு 35 தான், பிரமிடு நம்பர் 66. இதே மாதிரி தான் மன அழுத்தத்திலே இருப்பார். எல்லாமே லைஃபு 30 வயசுக்கு பிறகு சில மாற்றம் கொடுக்கும். 35 to 38க்குள்ளே ஒரு எதிர்பாராத சம்பத்தை பார்ப்பார். 40க்கு பிறகு தான் மதிக்கத்தக்க ஆளாக இருக்கும். இவருடைய பிரமிடு நம்பரில் 66 வர்றதுனால ஏதாவது அறக்கட்டளை, ஏதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு தருணத்தை உருவாக்கி தரும். சேவை மனப்பான்மை. பேக் வீலு 25% தான் ஏறுது, முன் வீலு பஞ்சராக இருக்குது. இவருடைய வேகத்துக்கு கையெழுத்து மாற்றின அப்புறம் தான் ஜெயிக்க முடியும். இது செஞ்ச வேலையை செய்யணும்னு நினைப்பாரு, புதுமையை விரும்பாது. 3ஆம் நம்பரை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கோம். பிறருக்கு தொண்டு செய்ய பிறந்தவங்க. இந்த நம்பர் பிறருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கும், இது பிறருக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இருக்கிறத கொண்டே ஓட்ட நினைப்பார். புதுமையை நோக்கி இந்த நம்பர் நகல வைக்காது. கையெழுத்தை மாற்றின அப்புறம் தான் இந்த நம்பர் ஜெயிக்க முடியும். எம் மாரியப்பனுடைய மாரியப்பன் என்றாலே ஒரு 31ஆம் நம்பருக்குரிய குணம். அவர் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாரியப்பன் இருக்காங்க. மாரியப்பன் கூப்பிடையில் போகிறோம், மாரியப்பான் கூப்பிடையில் 26 வந்துடும், மாரியப்பன் கூப்பிடையில் 31 வந்துடும். இந்த பேர் உள்ளவங்க பூரா நல்ல உழைப்பாளி, 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல கடின உழைப்பாளி. கூச்சம், பயம், டென்ஷன், படபடப்பு, நாளைய பிரச்சனை நினச்சிக்கிட்டு இன்னைக்கு வாழ்கிறத விட்டுருவாங்க. இவங்க பூரா மாரியப்பன்கிற பேர் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட நண்பர் வட்டாரத்தில் இந்த பேர் உள்ளவங்க நிறையா இருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹெட் வெயிட்டாக இருக்கும், சாஸ்திரத்தை அதிகமாக மதிப்பாங்க, நல்ல உழைப்பாளி, சுய முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிப்பாங்க. சொந்த முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இதை செய்யலாமா அதை செய்யாமல் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த நம்பர்காரர்களுக்கு. இவருக்கு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் ராகு இருக்குது, பிடிவாதக்காரர். வாக்கில் சனி இருக்குது, வாக்கில் சனிக்கிரகம் இருக்கிறதுனால அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிட்டு அடிக்கடி வம்ப மாட்டிக்கிடுவார். பிறருடைய வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்கணும். தைரியம் கம்மி. 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, சுகபங்களை அணிவிக்க ஒரு அதை சார்ந்த கவலை. சூரியன் இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், யோகம் கம்மியாக இருக்குது. நோய், கடன், வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. கல்யாணம், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், கல்யாணம் சார்ந்த தாமதப்படுத்தும் இந்த நம்பரு. இந்த எம் மாரியப்பனுக்கு கல்யாணத்துக்குன்னு இது தேடிக்கிட்டு இருந்தால் இந்த இடத்துல எழுத்தையும் காணும். இவருக்கு 8ஆம் நம்பர் வர்றதுனால அவங்க வாட்டுக்கு தேடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கல்யாணம் முடியலைன்னு சொல்லி அவங்களுக்கு தேடுதல்லே காலம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே கல்யாணம் முடிஞ்சாலும் இந்த இடம் காலியாக இருக்கிறதுனால அவங்க கூட விட்டு கொடுத்து போகாது, அனுசரித்து போகாது, திருப்தி கம்மியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் சுத்தமாக இல்லை. 8ஆம் படம் போய் வலுத்து காணப்படுது. ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்குது. ஒரு படுத்தா எந்திக்க முடியாத நரம்பு பலகீனம் காட்டுது. சூரியன் மறைஞ்சி போகிறதுனால என் வாழ்க்கையில் எப்படா வெளிச்சம் கிடைக்குன்னு ஏக்கத்தில் இருப்பார். அப்பாவோட நட்பு கம்மியாக இருக்கும். பாகிஸ்தானம் கம்மியாக இருக்குது. எந்த கரக பார்வையும் இல்லை. அப்பா சொத்து கிடைக்கிறதுக்கு இந்த கையெழுத்துக்கு இந்த நம்பராக தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். முயற்சி பண்ணாலும் தாமதப்படுத்தும். அந்த இடத்துலையும் இல்லாதனால அதை அடையக்கூடிய யோகம் இந்த நம்பருக்கு கம்மியாக இருக்குது. கையெழுத்தை மாற்றினா அப்புறம் தான் ஜெயிக்க முடியும். தொழில் சார்ந்த கவலை இந்த பார்வையில் தான் விடுது. இருப்பும் சுத்தமாக இல்லை. 2, 5, 11 தனஸ்தானத்தில் ஒரு கிரகம் தான் இருக்குது. இருப்பு ஸ்தானத்தில் 2 இடத்துல என்னன்னா 10 ரூபா வருமானம் காணும், ஆனால் விரைய மட்டும் காத்துக்கிட்டு இருக்கு.
புதன் வேற கெட்டு போது, சந்திரன் வேற மறைஞ்சு போது, மனக்குழப்பத்தில் இருப்பார். புதன் வேற நீசம் பெறனால இவருக்கு படிப்பு தடையாக இருக்கும். இதுதான் எம் மாரியப்பனின் வாழ்க்கை தரம். இந்த வாரம் நம்ம 10 பேரை பற்றி விளக்கியிருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் ஒரு 10 பேரை பற்றி விளக்கியிருந்தோம். இந்த வாரம் ஒரு 10 பேரை பற்றி விளக்கியிருக்கோம். எம் செல்வராஜ், கே செல்வராஜ், பி முத்துப்பாண்டி, எம் முத்துப்பாண்டி, கே தினேஷ்குமார், கே விஜயகுமார், எஸ் முத்துக்குமார், ராஜேஷ்குமார், கே மாரிமுத்து, எம் மாரியப்பன். இந்த பேரை மாதிரி ஒரு 10 பேரை பற்றி இவங்களோட குணநலங்களை சொல்லியிருக்கோம். எம் செல்வராஜ், கே செல்வராஜை பற்றி பேசியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ஏ செல்வராஜ், கே செல்வராஜெலாம் இருக்கலாம். ஏ செல்வராஜ், ஆர் செல்வராஜ் ஒவ்வொரு அப்பா இன்சியல் படி மாறுபடலாம். இதே மாதிரி பி முத்துப்பாண்டி, எம் முத்துப்பாண்டி, இது மாதிரி உங்கள் அப்பா இன்சியல் படி வேறு பேரும் இருக்கலாம். அவங்களெலாம் எனக்கு ஏன் இன்சியல் இல்லையே அப்படி நீங்கள் சில பேர் இருந்தால் நேரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சில விளக்கங்கள் கொடுக்க உங்களுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் குணநலங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பேர்லையும் என்ன குறை நிறைகளை சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா 23 வருஷம் அனுபவம் கண்ட உண்மை. இதில் உங்கள் பிறப்பு ஜாதகம் மாறி கே விஜயகுமார் ஒரு பேர் இருந்துட்டுனா 28/14. இதில் எந்த மாற்றமே கிடையாது. கே விஜயகுமார் யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்களோ அவங்களுடைய கட்டம் உங்கள் அப்பா கையெழுத்தாக இருக்கலாம், இல்லை உங்கள் தாத்தா கையெழுத்தாக இருக்கலாம், இல்லை உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா கையெழுத்தாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் இப்போ இந்தபடி தான் வாழ்ந்துட்டு போகிறாங்க. இதே மாதிரி தான் பி ராஜேஷ்குமாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை தரம் இதே தான். இதில் உங்கள் எத்தனை தலைமுறைக்குரிய விஷயமும் இனிமேல் வரக்கூடிய தலைமுறைக்கும் இந்த கையெழுத்து போடுறதா இருந்தால் இந்த கட்டம் அப்படியே இருக்கும். நியூமராலஜி தான் ஒன்றும் கிடையாது, ஜோதிடம் தான் ஜாதகம் தான் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்றது காரணம் இதில் உங்களுடைய நியூமரல் நம்பர் ரீதியாம நம்ம பூமியில் நம்பர் இல்லாமல் வாழலை. பிறந்திருந்து நியூமராலஜி எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நான் என்னோட 23 வருஷத்துல பல வேற கையெழுத்தை செக் பண்ணி பல விஷயங்களை உங்களுக்கு இறை கொடுத்துக்கிட்டே வரேன். ஆகையால இந்த கையெழுத்தை எல்லாருமே சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம். உங்கள் கையெழுத்தை மாற்றினால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. 10ஓட 1 கூட்டினா 11. அதே மாதிரி தான் இந்த ஒரு எழுத்துல இதில் ஒரு இன்சியல் மாறினாலும் உங்களுடைய கட்டம் மாறுபடும், உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுபடும். இதில் நியூமராலஜி நம்பரும் மாறுபடும், பிரமிடு நம்பரும் மாறுபடும். நீங்கள் வாட்டுக்கு ஒரு அசால்ட்டாகவும் மாற்றிட வேண்டாம். அதனால பல விஷயங்கள் இருக்கிறவங்க கூட நட்பு மாறுபடும். ஆகையால் உங்கள் கையெழுத்தை சரியான கையெழுத்தை உருவாக்கிக்கிட்டால் உங்களுடைய சாதனையை யாரும் தட்டி பிடிக்க முடியாது. நியூமராலஜி நம்பர்லையும் பிரமிடு நம்பர்லையும் 2, 4, 7, 8 பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. பிரமிடு நம்பர்ல அந்த நம்பர் வந்துடக்கூடாது. பிரமிடு நம்பர்லையும் நியூமராலஜி நம்பர்லையும் 2, 4, 7, 8 வரக்கூடாது. 1, 5, 6, 9 பூரம் சாதனை பண்றாங்க. இன்றைய விளக்கங்கள் அனைத்தும் எனக்கு மனநிறைவு தருகிறது. உங்கள் அனைவருக்கும் இது பிடிக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தொடர்ந்து சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே.